அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஆடி மாதம் குட் ஆர் பேட் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் ஆடி மாதம் சிறந்த மாதமாகவா அல்லது மோசமான மாதமாக அமைய போகிறதா என்று மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஆடி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பும் அதே சமயம் தற்போது ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதலும் மிக பெரிய அளவுல அந்த மாதத்தில் நன்மை தீமையை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அமைப்புகளாக பார்க்கப்படுகின்றன. அப்படி பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த மாதத்தில் 5ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. எனவே இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வு தேவை. அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய சுக்கிரன் ஆடி 16ஆம் தேதிக்கு பிறகு தைரியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. இந்த மாதம் முழுவதும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பது நல்ல மாறுதலை நிச்சயமாக பெற்று தருகிறது. ஏனென்றால் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தை வலுப்படுத்துவது என்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாறுதலை மிக வலுவாக பெற்றுத்தரும். ஆனால் அதே வேளையில் இப்படி பல கிரகநிலைகளுடைய மாறுதல் ஏற்பட்டாலும் கூட நன்மை நிறைந்த மாதமா அல்லது தீமை நிறைந்த மாதமா என்று பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் 40% நன்மை மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே வேளையில் 60% தீமை நிறைந்த மாதமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நற்பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது சூரியன் மற்றும் மாதுர்காரகனான சந்திரன், சுக்கிரன் இந்த கிரகநிலைகள் மிக வலுவாகவும் ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பிலும் ஆடி மாதத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. மிக முக்கிய கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கின்றன. எனவே இந்த மாதத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடன் இணைந்து செவ்வாயும் விரயஸ்தானத்தை இந்த மாதம் முழுவதும் ஆட்சி செய்கிறார். இரு கிரகநிலைகளும் இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குவதால் விரயஸ்தானத்தில் சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் திருமணம் போன்ற சில சுப நிகழ்வுகளை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் இந்த தருணத்துல ஆடி பெருக்கென்று பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அவை தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் மென்மேலும் உயர்வை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான அமைப்பாக அமைவதற்கான ஒரு சூழலையும் வீண் விரய செலவுகளை நல்ல பயனுள்ள செலவுகளாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் விரயஸ்தானத்தில் இந்த இரு கிரகநிலைகளும் இணைந்திருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். வக்ர சனியின் அமைப்பு என்பது சற்று சாதகமற்ற ஒரு சூழலை தான் உருவாக்குகிறது. ஆனால் அஷ்டம பாதிப்புகள் போன்று ஏற்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. என்றால் 50% நன்மையும் 50% தீமையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சனி வீற்றிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே தொழில் ரீதியான பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவை. கேது அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனைகளும் பல சுப காரியங்களை திட்டமிடும் போது பல்வேறு வகையான தடைகளையும் சந்திப்பதற்கான சூழலும் எதிர்மறையான சிந்தனைகள் மேலோங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட அம்மனின் பூர்ண அருள் பெற்ற மாதமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் முற்பகுதியில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்துல சிறப்பான மாறுதல்களை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாம். எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான யோகமான சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கும். தேவைக்கற்ற பண விரயங்களை தவிர்ப்பதன் மூலமாக குடும்ப முன்னேற்றத்தை கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் இந்த ஆடி மாதத்தில் உண்டு. தொழில் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கையெழுத்தாவதற்கான சூழ்நிலை
சூழ்நிலை மிக வலுவாக உண்டு என்பதை சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழல் மிகவும் வலுவாக தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேவையற்ற வீண் பலிகளை சுமப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. எனவே நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பதும் மற்றவர்களுடன் உங்களுடைய திட்டங்களை கருத்துக்களை பகிர்வதை தவிர்ப்பதும் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறது. சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட சில காரியங்கள்ல நிச்சயமாக பெரிய அளவிற்கு தடை ஏற்படாது. இந்த வேளையில் குடும்ப ரீதியான பணிகளை பார்க்கும் போது குரு மற்றும் செவ்வாய் இணைந்து விரயஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை வலுவாக உறுதிப்படுத்துவதால் புதிதாக இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. சில விரய செலவுகளை நீங்கள் நிச்சயமாக முதலீடுகளாகவோ அல்லது சுப விரயங்களாகவோ மாற்றுவதற்கான யோகத்தை மிக வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது சாதகமான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிடலாம். இதில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது. குரு மங்கள யோகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு மிக வலுவாக ஜென்ம ராசியில் அதிபதியான வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக கிடைக்க போகிறதுங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல அலைச்சல் அதிகரித்தாலும் கூட காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட அத்தனை பணிகளிலும் நல்ல மாறுதல் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் ராகு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் சற்று சாதகமாகவும் சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக வைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி நிச்சயமாக சிறப்பாக கைகூடும். மாணவர்கள் வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான புதன் வக்ரம் பெறுகிறாருங்க. எனவே கல்வி ரீதியான பணிகள்ல அவசரம் காட்ட வேண்டாம். சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து முடிவெடுத்து செயலாற்றுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு சற்று தாமதமாவதற்கான சூழல் உருவாகலாம். விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்புல சில விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. இந்த தருணத்துல வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆடி பெருக்கன்று ஆடி 18 பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகும். மேலும் அம்மனின் அருள் பெற்ற பூர்ண மாதமாக ஆடி மாதம் பார்க்கப்படுவதால் வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிதுனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயம் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.